வெயில் கொடுமைத்தால அதனால பீர் கொடுத்தாங்க. அவ்வளவு வெயில் தாங்காம பீர் கொடுத்திருக்காங்க. அவ்வளவு எவ்வளவு ஒரு உன்னத நோக்கம் பாருங்க. ஆமா, மோர் கிடைக்க அவைலபிலிட்டி இல்ல. மோர் இந்த தமிழ்நாட்டுல மோர் கிடைக்காது, ஆனா பீர் கிடைக்கும். தமிழ்நாட்டினுடைய நிலைமை புரியுதா உங்களுக்கு? தாகத்துக்கு மோர் கிடைக்காது, ஆனா தாகத்தை தீர்க்கிறது பீர். நீங்க எத்தனை பீர் சாப்பிட்டீங்க காலையில? எனக்கு அந்த பழக்கம் இல்லைங்க. அப்புறம் எப்படி தமிழ்நாட்டுடைய வழக்கம் எப்படி சொன்னீங்க? நீங்க தானே சொன்னீங்க தாகத்துக்கு பீர் கொடுக்குறோம்னு. நானா சொன்னேன்? அது எங்க மோர் கிடைக்கல அதனால பீர் கொடுத்தா நீங்க தானே சொன்னீங்க. கட்சி தொண்டர்களுக்கு நாங்க கொடுக்குறோம் சார். கட்சி தொண்டர்களுக்கு கொடுக்குறோம். கட்சி தொண்டர்களுக்கு வந்து நீங்க ஒரு கொள்கையை கொடுங்க, கோட்பாடை கொடுங்க, நல்ல அறிவுரைகளை கொடுங்க. பீரா கொடுப்பீங்க கட்சி தொண்டர்களுக்கு. அப்பா சொல்றாரு, அப்பான்னு தான் எல்லாருமே கூப்பிடுறாங்க. அப்பா முதல்வர் வந்து இதை சொல்றாரு. ஆனா கட்சியில இருக்கக்கூடிய பசங்க இதை கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா அப்பாவுடைய கட்டளையே பசங்க கேட்கறாங்க. பீர் சாப்பிடுறதுக்கு போதையா? பிராந்தி சாப்பிட்டானா, விஸ்கி சாப்பிட்டானா, ரம்மு சாப்பிட்டானா? ஐயா சொல்ற மாதிரி யாராவது குடிக்காம இருக்காங்களா? இருப்பாங்க, எல்லாரும் குடிப்பாங்க. ஒரு திரைமறைவுல நடக்கட்டாங்க. நீங்க ஒரு கல்யாணத்துல பந்தி போட்டு நீங்க பாயாசம் வைக்கிற மாதிரி நீங்க வந்து பீர் பாட்டில வைக்கிறீங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு வந்து நீங்க பொதுமக்கள் மேல உங்களுக்கு அச்சமும் பயமும் இருக்கு. யாவா வேணா பாப்பா, நம்ம ஆட்சி நடக்குதுடா, நம்ம என்ன வேணா பண்ணலாங்கிற ஒரு மமதை தானே அது. போதை வழி செல்லாதீங்கன்றாரு. அப்போ ஒரு முதல்வர் சொல்றதை கேட்டு ஒவ்வொரு தாய் தகப்பனும் என்ன பண்ணுவாங்க? பாரு, முதலமைச்சரே சொல்றாரு, நீ போய் இந்த மாதிரிலாம் செய்யாதரான்னு அவங்க வீட்டுல அறிவுரை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப நீங்க என்ன பண்றீங்க? அப்பா நடத்துறாரு, அப்பாவே கடையை நடத்துறாரு, அப்பா கடை நடத்துறதுல நான் வாங்கி குடிச்சா என்னன்னு கேள்வி கேட்கும் போது எப்படி நிலைமை போயிடுச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது ஜில்லுன்னு. ஐயா நீங்க வந்து ஒரு கேமரா முன்னாடி நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க பாரு. கொண்டுடு அப்புறம் பண்ண சொல்ற ஐயா, பேட்டி இன்னும் முடியல, லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு, மக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லல. இப்ப வந்து 1244 பொதுக்கூட்டங்கள் திமுக சார்பா வந்து நடத்த போவதா முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு தேர்தலுக்காக. அப்ப இவ்வளவு 1244னா இவ்வளவு பொதுக்கூட்டங்கள் நடத்துறதுக்கு எவ்வளவு காசு தேவைப்படுது? எங்க இருந்துதான் உங்க கஜானால இவ்வளவு காசு? இது தேர்தலுக்காக, தேர்தல் இருக்கு இன்னும் ஒரு வருஷம். அதுதான் ஒரு வருஷத்துக்கு. பாரு, பொதுக்கூட்டம் நடத்துறது யார் நடத்துறா? அரசாங்கம் நடத்துதா, கட்சி நடத்துதா? திமுக கட்சி தானே நடத்துது. கட்சியில நாங்கெல்லாம் டொனேட் பண்ணுவோம். நாங்க கட்சி தொண்டர்கள், நாங்க பணம் கொடுப்போம் கட்சிக்கு. அங்க எங்களுக்கு பணம் என்ன தேவை? மேடை போறதுக்கு தான் வேணும். அந்த மாவட்ட செயலாளர், அந்த ஒன்றியத்தில்னா ஒன்றிய செயலாளர் பார்த்துக்குவாரு, மாவட்டம்னா மாவட்ட செயலாளர் பார்த்துக்குவாங்க. அந்த இதுக்கு அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நாங்க ஒரு 5000 இல்ல 10,000 கூட இல்லை, எத்தனை லட்சக்கணக்கான கூட்டங்களை கூட நாங்க கூட்டுவோம். அதுக்கு எங்களுக்கு பணம் செலவு இல்லை. வெறும் சும்மா ஒரு 2 கட்டவண்டியை கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி அது மேல மயக்க வச்சுக்கிட்டு அதெல்லாம் வந்து அந்த பொதுக்கூட்டத்துக்கெல்லாம் பீரும் கொடுக்க மாட்டோம், கறியும் சோறும் போட மாட்டோம். நீங்க அதுக்காக ஏமாந்து போய் அங்க போய் திரும்பாதீங்க. அது வந்து அது வந்து அந்த எம்எல்ஏ தொகுதியில நடந்த ஒரு இந்த மீட்டிங், எந்த பூத் கமிட்டி மீட்டிங், பூத் கமிட்டி சார்பா நடத்தக்கூடிய பாரு. பூத் கமிட்டி கூட்டம், பூத் கமிட்டி கூட்டத்துல அவங்க மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து பசி ஆடுறதுக்கு உணவு கொடுத்தாங்க. வெயில் கொடுமைத்தால அதனால பீர் கொடுத்தாங்க. வெயில் தாங்காம பீர் கொடுத்திருக்காங்க. அவ்வளவு எவ்வளவு ஒரு உன்னத நோக்கம் பாருங்க. ஆமா, மோர் கிடைக்க அவைலபிலிட்டி இல்ல. மோர் இந்த தமிழ்நாட்டுல மோர் கிடைக்காது, ஆனா பீர் கிடைக்கும். தமிழ்நாட்டினுடைய நிலைமை புரியுதா உங்களுக்கு? தாகத்துக்கு மோர் கிடைக்காது, ஆனா தாகத்தை தீர்க்கிறது பீர் டண்டனா வச்சிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய நிலைமை. ஆமா, நீங்க எத்தனை பீர் சாப்பிட்டீங்க காலையில? எனக்கு அந்த பழக்கம் இல்லைங்க. அப்புறம் எப்படி தமிழ்நாட்டுடைய வழக்கம் எப்படி சொன்னீங்க? நீங்க தானே சொன்னீங்க தாகத்துக்கு பீர் கொடுக்குறோம்னு. நானா சொன்னேன்? அது எங்க கிடைக்கல அதனால பீர் கொடுத்தா நீங்க தானே சொன்னீங்க. கட்சி தொண்டர்களுக்கு நாங்க கொடுக்குறோம் சார். கட்சி தொண்டர்களுக்கு வந்து நீங்க ஒரு கொள்கையை கொடுங்க, கோட்பாடை கொடுங்க, நல்ல அறிவுரைகளை கொடுங்க. பீரா கொடுப்பீங்க கட்சி தொண்டர்களுக்கு. நீங்க ஒண்ணு கிளாஸ் எடுக்க வேண்டாம். எங்க எம்எல்ஏ மந்திரி அதுதான் சொல்றாரு. சொல்றேன் நானு. என்ன அநியாயமா அது? என்ன பீர் கொடுக்கிற அநியாயமா இது? கட்சி மீட்டிங்ல பீர் கொடுக்கிற அரசாங்கமே மதுக்கடையை வச்சு அரசாங்கமே மது விற்பனை பண்ணும்போது எங்க தொண்டர்களுக்கு பீர் கொடுத்தல என்ன தப்பு? என்ன பேசுற?
என்ன தப்பு? அரசாங்கம் அப்ப இவர் என்ன சொல்றாரு? ஒளி மறைவா குடுக்குறாங்க, நேரடியா கொடுக்குறாங்க. பிரச்சனை இல்ல. அரசாங்கம் அதாவது இவர் என்ன, இவர் எதிர்கட்சியில இருக்காரான்னு தெரியல. திமுகவினுடைய மூத்த முன்னோடினா நீங்க அறிமுகமே படுத்துறீங்க. அப்ப அரசாங்கம் வந்து இது வச்சிருக்கிறனால வாங்குறோம்னா அதனாலதானே மக்கள் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருக்காங்க டாஸ்மாக மூடுங்கன்னு. இப்ப இதே கனிமொழி அவர்கள் என்ன பேசினாரு? முந்தின ஆட்சியில இளம் விதவைகள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு மாறிட்டு இருக்கு, இப்படிப்பட்ட ஒரு அவச்செயல் மேல ஒரு டாஸ்மாக் வேணுமா, இந்த வருமானம் தேவையான எவ்வளவு வீரவசனம். இப்ப அந்த வீரவசனம் எங்க போச்சு? இன்னைக்கு அந்த மக்களுடைய உரிமை, அந்த பெண் உரிமை பேசுறதெல்லாம் எங்க போச்சு? இப்போ இங்க பாருங்க, தமிழ்நாட்டுல இருக்கிற பெண்ணா பூரா தூக்கி அடிச்சாங்களா வெளி மாநிலத்துல? எல்லாம் எப்பவுமே நாங்க அந்த டயலாக மறக்க மாட்டோம். இப்போ டயலாக மறக்க மாட்டாங்க. எலெக்ஷன் இன்னைக்கு எதிர்க்கட்சி அதிமுக ஆட்சினா இந்த டயலாக ரிப்பீட் பண்ணுவாங்க. இப்போ முதல்வர் ஒருவர் சொல்லிட்டு இருக்காருல்ல, அதாவது வந்து போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அப்படின்னு முதல்வர் பேசுறாரு. திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் அப்பா சொல்லுங்க, அப்பா சொல்றாரு, அப்பான்னு தான் எல்லாருமே கூப்பிடுறாங்க. அப்பா முதல்வர் வந்து இதை சொல்றாரு. ஆனா கட்சியில இருக்கக்கூடிய பசங்க இதை கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா அப்பாவுடைய கட்டளையே பசங்க கேட்கலாம். பிராந்தி சாப்பிட்டானா, விஸ்கி சாப்பிட்டானா, ரம்மு சாப்பிட்டானா, கோயில் எல்லாம் தீர்த்தம் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் கோயில் எல்லாம் நீங்க தண்ணீர் பந்தல் போட்டிருக்காங்களா இல்லையா? அதெல்லாம் வரவேற்கிறோம். தண்ணீர் பந்தல்லாம் இன்னைக்கு திமுக சார்பில் கட்சி பல கட்சிகள் அந்த மாதிரி போடுது. இப்ப திமுக வந்து தண்ணீர் எங்கேயாவது இப்பதான் சட்டசபை முடிஞ்சது, அந்த சட்டசபை கூட்டத்தொடர்ல எங்கேயாவது பீருங்கிறது தண்ணீருக்கு சமன் எங்கேயாவது வந்து அறிக்கை பாஸ் பண்ணிருக்காங்களா? இப்போ சட்டமன்ற பாஸ் பண்ணிருக்காங்களா? இது அரசாங்கத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க தானே சொன்னீங்க அரசாங்கம் விக்குது அதனால நாங்க கொடுக்கிறோம். அரசாங்கம் விக்குது, உங்க தொண்டர்கள் வாங்கி குடிக்கிறான். எந்த கட்சியினுடைய ஆட்சி நடக்குது தமிழ்நாட்டுல? ஆட்சி யார் ஆட்சி? அது எங்க கட்சியினுடைய பூத் கமிட்டி. கட்சி வேற, அரசு வேற. அரசு கட்சியில இருந்து தேர்ந்தெடுத்து அரசு நடக்குது. அரசு திமுக ஆட்சி தான் நடக்குது. திமுக ஆட்சி நடக்குதுன்னா அதுக்காக தொண்டர்கள் வந்து சாப்பிடுறது தப்புன்னு சொன்னா இதை எப்படி பண்ண முடியும்? நீங்களே ஊத்தி கொடுக்கறதா தப்பு. நாங்க ஊத்தி கொடுக்கல. யாரு ஊத்தி கொடுத்தா? பாட்டிலோட கொடுத்துட்டாங்க. ஊத்தி எல்லாம் சொல்றது கரெக்ட் தான். பாட்டிலே வச்சிட்டாங்க மேல. ஊத்தி எல்லாம் கொடுக்கல, பாட்டில வச்சிட்டாங்க. அதனால நாங்க எங்க ஊத்தி கொடுத்தோம்னு தைரியமா கேக்குறாரு. ஆமா, நாங்க ஊத்தி பாட்டில தான் கொடுத்தோம், ஊத்தியா கொடுத்தோம் கேக்குறாரு. இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது இல்லைங்கய்யா. இப்போ திமுக ஆட்சியில இந்த மாதிரி பீர் விருந்து வந்து திமுக சார்பாவே நடத்தப்படுது அப்படின்னும் போது இது ஒரு தவறான முன்னுதாரணம். மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? இவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்க வாய்ப்பு மக்கள் வந்து இது ரொம்ப அசிங்கமா கேவலமா பாக்குறாங்க. இப்ப ஐயா சொல்ற மாதிரி யாராவது குடிக்காம இருக்காங்களா? இருப்பாங்க, எல்லாரும் குடிப்பாங்க. ஒரு திரைமறைவுல நடக்கட்டாத. நீங்க ஒரு கல்யாணத்துல பந்தி போட்டு நீங்க பாயாசம் வைக்கிற மாதிரி நீங்க வந்து பீர் பாட்டில வைக்கிறீங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு வந்து நீங்க பொதுமக்கள் மேல உங்களுக்கு அச்சமும் பயமும் இருக்கு. ஏன் வேணா பாக்கண்டா, நம்ம ஆட்சி நடக்குதுடா, நம்ம என்ன வேணா பண்ணலாங்கிற ஒரு மமதை தானே அது. அப்ப இது பொதுமக்கள்கிட்ட எப்படி போய் சேரும் இது? அப்ப இதெல்லாம் வந்து பொதுமக்கள் பார்க்காம இருக்காங்க. இன்னைக்கு உங்களை சுத்தி 360 டிகிரிலையும் கேமரா இருக்குது. உங்களுக்கு தான் 2 கண்ணு முன்னாடி பாக்குற அளவுக்கு நீங்க பாக்குற இடம் தான் உங்களுக்கு தெரியும். ஆனா உங்களை 360 டிகிரியில கண்கள் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தர் கையிலும் மொபைல் போன் இருக்குது. அப்போ நீங்க எப்பயுமே நீங்க கேமராவினுடைய சுழற்சிக்கு நடுவுல தான் இருக்கீங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தெரியாம இருக்கா? தெரியும். ஆனா அவங்களுடைய மமதை என்ன, நம்ம ஆட்சி நடக்குது, நம்ம செய்யறதுதான். கடைசீட்ல போய் மக்கள் கிட்ட என்ன, மக்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு வாக்குறுதி. இப்பதான் நமக்கு வந்து மாநில சுயாட்சி இருக்குல்ல, மாநில உரிமையை பத்தி பேச மக்கள் உடனே வந்துருவாங்க. கருத்துக்களை வைக்கிறீங்க. ஆனா இந்த தப்பு செய்யறதுக்கு காரணமே இந்த ஆட்சியும் அதிகாரமும் தான் அப்படின்ற ஒரு பக்கம் ஒரு கேள்வி இருக்குல்ல, இதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, இன்னைக்கு அதாவது வந்து ஒரு ஆட்சியும் அதிகாரமும் யாருக்கு உண்டான பாதுகாப்பா இருக்கணும்னா பொதுமக்களுக்கு உண்டான பாதுகாப்பா இருக்கணும். அந்த கட்சி நடத்துறவங்களுக்கு உண்டான பாதுகாப்பா இருக்கக்கூடாது, அந்த ஆட்சி நடத்துறவங்களுக்கு உண்டான பாதுகாப்பா இருக்கக்கூடாது. உங்களுக்கும் எனக்கும் மற்ற சாமானியனுக்காக பாதுகாப்பு இருக்கிறதா இருக்கும். அப்படி அந்த அதிகாரத்தை வச்சு இப்ப நீங்க ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆளு தவறு செஞ்சா கீழே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? இப்ப வந்து ஒரு பொதுமக்கள் பார்க்கும்போது இப்ப ஐயாவே தானே கேட்கிறாரு, நாங்க கொடுக்கறதுல என்ன தப்புன்னு கேட்கிறாரு. அப்போ இதை சாமானியன் ஒரு பாக்குறான்னு வச்சுங்க, என்னடா கவர்மெண்ட்ல இருக்கிறாங்க, அந்த கட்சி தான் ஆளுது, அந்த கட்சிக்கு மீட்டிங்ல வந்து பீரை கொடுக்குறாங்க, அப்ப பீர் குடிக்கிறது தப்பு இல்லைன்னு தானே நீங்க நிலைநிறுத்துறீங்க. சமுதாயத்தை எந்த வழிக்கு கொண்டு போயிட்டு இருக்கீங்க? அப்ப இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பெற்றோரும் அந்த வீட்டுல அப்பா முதல்வர் என்ன சொல்றாரு, போதை வழி செல்லாதீங்கன்றாரு. அப்போ ஒரு முதல்வர் சொல்றதை கேட்டு ஒவ்வொரு தாய் தகப்பன் என்ன பண்ணுவாங்க, பாரு முதலமைச்சரே சொல்றாரு, நீ போய் இந்த மாதிரிலாம் செய்யாதரான்னு அவங்க வீட்டுல அறிவுரை சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப நீங்க என்ன பண்றீங்க, அப்பா நடத்துறாரு, அப்பாவே கடையை நடத்துறாரு, அப்பா கடை நடத்துறதுல நான் வாங்கி குடிச்சா என்னன்னு கேள்வி கேட்கும் போது அந்த பையன் உங்களை மாதிரியே வந்து பொறுப்பு இல்லாம அவங்க தகை தகப்பன்ட்ட பேச மாட்டாங்களா? எப்ப அரசாங்கமே நடக்குதுன்றாங்க, அரசாங்க மீட்டிங்லேயே வந்து கட்சி மீட்டிங்லேயே ஆளுங்கட்சி மீட்டிங்லேயே இதை கொடுக்கும்போது பீர் குடிக்கிறது தப்பு இல்லப்பா. இப்ப ஐயா காமாட்சி ஐயா வீடியோவை பார்த்தீங்களா இல்லையா, பீர் குடிக்கிறதுல என்ன தப்புன்னு கேட்கறாங்கன்னு அந்த பையன் போய் அந்த அப்பா அம்மாட்ட பேசினானா இந்த சமுதாயம் எவ்வளவு மோசமான நிலைமைக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கு. அப்ப இதுதான் ஆளுங்கட்சியினுடைய பொறுப்பா, ஆளுங்கட்சி நிர்வாகிகளுடைய பொறுப்பா?
அப்ப இதெல்லாம் வந்து ஒரு சமுதாயத்துக்கு நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கா இல்லையா? அப்போ ஒரு ஆட்சியும் அதிகாரமும் சமுதாயத்தை நல்வழிப்படுத்துறதுக்கு வேணுமா? இல்ல எங்கிட்ட தான் ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்க, நான் எப்படி வேணா நடத்தலாங்கிறது இது எந்த வழியில உண்டான ஒரு அப்படியெல்லாம் பேசலங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க ஒரு விஷயம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டா பண்ணுங்க, என்ன புரிய வைங்க. பாருங்க, வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருந்ததுனால கூலா தண்ணி கொடுக்கணும். கூலா தண்ணி இல்ல ஃப்ரிட்ஜ்ல, அது வந்து அதனாலதான் கேட்டீங்க. முதல்ல நீங்க அதாவது இப்ப மோர் இல்லாதனால பீரு, இப்ப என்ன ஆச்சுன்னா தமிழ்நாட்டுல குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்ல, பீர் கிடைக்குதாங்க. தண்ணி சில்லு எப்படி நிலைமை போயிடுச்சு பாருங்க. வெயிலுக்கு தமிழ்நாட்டுல குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது ஜில்லுன்னு. ஐயா நீங்க வந்து ஒரு கேமரா முன்னாடி நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க. கொண்டுடு அப்புறம் ஆஃப் பண்ண சொல்லு. ஐயா பேட்டி இன்னும் முடியல, லைப்ரரியில ஓடிக்கிட்டு இருக்கு, மக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லல. சோ ப்ளீஸ் சொல்லுங்க. உங்களுக்கு மக்கள் நலனை விட உங்க பதவி தானே முக்கியம். இது வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகம் பூரா வந்து பீர் சாப்பிட்றதுங்கிறது அதை தண்ணி மாதிரி தான் நினைச்சு சாப்பிட்றாங்களே தவிர அது போதைக்காக சாப்பிட்றது இல்லை. அது தண்ணியை குடிச்சிட வேண்டியதானே, அது தண்ணி வந்து சில்னஸ் இல்லை, அதனால அவன் அதை குடிக்கிறான், அவ்வளவுதான். ஒரு பீர் விக்கிறவன் வந்து சில்னஸ் பண்ண முடியுது, தண்ணி குடுக்குறீங்க சில்னஸ் பண்ண முடியாது. ஆமாங்க, அதுல வருமானம் வருது, இதுல வருமானம் இல்ல. அதை சொல்லுங்க. இப்ப புரியுதா? வருமானம், காசு, பணம், துட்டு, மணி இது மட்டும்தான் நோக்கம், வேற ஒன்னும் நோக்கம் கிடையாது. சமுதாயம் எப்படி போனா என்ன, இளைஞர் சமுதாயம் எப்படி போனா என்ன, காசு கல்லா கட்டுறமா அவ்வளவுதான். இப்பதான் ஐயா தெளிவான வார்த்தைக்கு பதில் வந்திருக்காரு. காசு கல்லா கட்டி நாங்க இனிமே இந்த மாடி மேல மாடி கட்டி நாங்க போய் வாழ போறோம். ஏங்க நீங்க வாய்க்கு பார்த்தாம பேசுறீங்க? தமிழ்நாடை பொறுத்த மட்டும் இன்னைக்கு அருமையான ஆட்சி, இது திராவிட மாடல் ஆட்சி. இப்ப பேசுறது போற அருமையான ஆட்சிக்கு உண்டான ஒரு அங்கீகாரம். நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. 26 தேர்தல்ல நீங்க பார்க்கத்தான் போறீங்க, என் கூட டிபேட் உட்காரத்தான் போறீங்க. பாருங்க, மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்குதா என்னங்கறத நீங்க திங்க் பண்ணி பாருங்க. இவர் மட்டும் இல்ல, அதாவது திமுகவின் சார்பா முதல்வர் கூட இருக்கட்டுமே, 234 தொகுதியே நாங்க வெல்வோம் அப்படின்னு இவ்வளவு உறுதியா பேசுறாங்கல்ல. இப்ப மாற வேண்டியது வந்து இவங்களை மாற்ற முடியாது அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்ல வந்தாலும், அப்ப மாறக்கூடிய மக்கள் வந்து மாறுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார். அதாவது திமுக இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து 2 தடவை தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்காங்க இல்ல. அப்ப மக்கள் மாறிட்டு தானே இருக்கு. மக்கள் தக்க பதிலடி கொடுத்துட்டு தானே இருக்காங்க. உங்களுக்கு மீண்டும் மீண்டும் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுத்துறாங்கல்ல. என்ன பண்றது? ஏதாவது ஒரு இடத்துல வந்து இங்க திருந்துவாங்களா அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கறாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து மக்களுக்கு வந்து வாய்ப்புகளும் அதிகமாயிட்டு வருது. இன்னைக்கு நாம் தமிழர் சீமான் கட்சியும் வந்து படிப்படி அதிகமாயிட்டு வராங்க. முதல்ல வந்து இவங்களை விட்டா வழி இல்லைன்னு இருந்துச்சு, இன்னைக்கு மாற்று கட்சிகள் வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு புதுசா விஜய் அவர்களும் கட்சி ஆரம்பிச்சு வராரு. அவங்களுக்குலாம் வந்து பீதியை கலப்பக்கூடிய வகையில சீமான் அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க. அதாவது தெலுங்கர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பையன் ஒரு குடுக்குறாங்க. அப்படிலாம் இருக்கும்போது கொஞ்சம் பயப்படுத்தக்கூடிய செயல்களும் ஆளும் கட்சி ஈடுபடல. அதாவது வந்து இப்ப இவங்க தான் சொல்லுவாங்க, எப்பயுமே திமுக ஸ்டாண்டர்ட் டயலாக் என்னன்னா, நாங்களாம் பணங்காட்டு நரி, எந்த சலசலப்புக்கும் அஞ்ச மாட்டேன்பாங்க. அப்ப என்ன சீமான் வந்து இவங்க சொல்லக்கூடிய இந்த கொலை மிரட்டெல்லாம் பயந்து போய் உட்கார ஆளா சீமான்? அவர் என்ன இன்னைக்கு மற்ற கட்சி மாதிரி எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்கிறாளா? இன்னைக்கு 35 லட்சம் மக்கள் அவருக்கு பின்னாடி நிக்கிறாங்கல்ல. தனி மனிதன் தானே. ஏதாவது ஒரு பின்புலத்துல இருந்து வந்தார் அவரு. தனிப்பட்ட முறையில ஒரு கிராமத்துல இருந்து வந்த ஆளு, ஒரு சினிமாவை ஒரு பிழைப்பா எடுத்து நடத்திக்கிட்டு இருந்தவர். ஏதோ ஒரு காலகட்டத்துல ஒரு அரசியலுக்குள்ளார வந்து பல பாதைகள்ல பயணிச்சு திருப்பி அவரே சொல்றாரு, எனக்கு எல்லாரும் எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு உண்மை தெரிஞ்சு, அதுக்கப்புறம் வந்து இலங்கையில நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தெரிஞ்சு பிரபாகரன் அவர்களை வந்து தலைவரா ஏத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு பட்டி தொட்டி பூரா போய் ரோடா தெருவா வீதி வீதியா எந்த கட்சி பண்ணிருக்கு இன்னைக்கு? அந்த மாதிரி போய் தெருவா தொண்டை வீங்க. எனக்கு சீமானா பார்த்து பிரமிக்கிறது, இவ்வளவு ஆக்ரோஷமா உத்வேகம். நம்மலாம் சவுண்டா பேசினா அடுத்த நாள் கொஞ்சம் தொண்டை வலிக்கும். மனுஷன் சீமான் பேசுறது பூராமே உச்ச குரல்ல பேசுறாரு. எப்படிதான் அந்த தொண்டை அவருக்கு வந்து அவ்வளவு தூரம் ஒரு சப்போர்ட் பண்ணதே தெரியாது. அந்த அளவுக்கு தொண்டை வலிக்க, தொண்டை வீங்க, கத்தி அந்த கொள்கையை கொண்டு போய் நீங்க 35 லட்சம் மக்களை தம் பின்னாடி நிறுத்தி வச்சிருக்காருல்ல. அப்ப இவங்க வந்து சாதாரணமா ஒரு 2 பேர் வந்து சீமானுடைய தலையை வெட்டிடுவான்னா மீதி இருக்கிற மக்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா? அவருக்கு அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கலன்னா அவர் கட்சியை சார்ந்தவங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க. அந்த பத்திரிகையில் விளம்பரம் பண்ணவனை, யூடியூப்பில் அந்த இதை செய்தி போட்டவனை கைது பண்ணி 2 செக்ஷனில் நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணி உள்ளே போட்டாச்சு. புரியுதா? அதனால் எங்கள் அரசாங்கம் சீமானுக்கு ஒரு சட்டம், திரு நந்தகுமாருக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டம் இல்லை. சட்டங்கிறது பொதுப்பட. அந்த சட்டத்துக்கு எவன்லாம் தப்பு பண்ணுறானோ அவன்லாம் தண்டனை அனுபவிப்பான். அவன் பேரில் வழக்கு தொடுத்தாச்சு. கவலையை விடுங்க.
இல்ல அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் விஜய் ஆகட்டும் சீமான் அவர்கள் ஆகட்டும் இப்படி வந்து உங்களுடைய மிரட்டல் தோணியில வந்து நபர்களை வைத்து கையாளுறீங்களா அப்படின்ற அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணு சீமான் எல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளு, விஜய் எல்லாம் ஒரு ஆளு. அட ஏமா நீ வேற, நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இது கிட்டத்தட்ட உங்களுக்கு வேற யார் தான் ஆளு? நீங்க யார் தான் வந்து நீங்க எதிர்க்கட்சி ஏத்துப்பீங்க? எடப்பாடி பழனிசாமி எங்க எதிர்க்கட்சி தலைவர். அவரே நீங்க பயங்கரமா வசப்படுறீங்க. அது வசப்பாடுவாங்க, அவர் எதிர்க்கட்சி, அவரு தான் எதிர்க்கட்சி தலைவர். அவருக்கு அதிமுக, அவரை கூட விடுங்க. அதிமுக தான் உங்களுக்கு உண்டான எதிரின்னு நீங்க ஒத்துக்கிறீங்க. அதுல என்னங்க சந்தேகம்? இப்ப நீங்க நல்லா தெளிவா சொல்லுங்க. இதனால வரைக்கும் எங்களுக்கு எல்லாம் எதிரியே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, அதுக்காக கேட்கிறேன். இல்ல எங்களுக்கு சட்டமன்றத்துல எதிர்க்கட்சி தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி தான், அதுல மாற்று கருத்து இல்லை. அதை நான் மாற்றவும் முடியாது, அதை யாராலையும் நீக்கவும் முடியாது. ஆகையினால நீங்க நினைக்கிற மாதிரி அது கிடையாது.